நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தேவாதி தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2:20. அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. உண்மையாய் விசாரிக்கிற. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பத்தி சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உண்மையாய் விசாரிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாரை விசாரிப்ப நம்மள வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி அமர்ந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் காலை வேளையில கூட அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படின்னா, உண்மையா இருக்கிறதுனால நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உண்மையா இருக்கிறதுனாலதான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உண்மையா நம்ம அன்றன்று ஆகாரத்தை நம்மளுக்கு தேவன் தருகிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சில இடத்துல சில ஆளு தேவையில்லாத இடத்துல மாட்டிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவித்து நம்மளை மீட்டு கொண்டு இந்த நாளில கூட இந்த புதிய நாளை காண பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் நம்மளை விசாரிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்களை யாரும் விசாரிக்காம இருக்கலாம், யாரும் உங்களை கண்டுகொள்ளாம இருக்கலாம், உங்க பேச்சு அசட்டை பண்ணிருக்கலாம், அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது உங்களை அவர் விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவரின் மேலே வைத்து விடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த உலகத்துல எத்தனை விதமான சொந்த பந்தங்கள், உறவினர்கள், கூட பிறந்தவர்கள் எல்லாரும் இருந்தாலும் சில காலகட்டங்களுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வேலைகளை பார்த்து. ஆனாலும் அப்படி அல்ல. ஆண்டவருடைய குணம் பார்த்தீங்கன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, ஆதிலிருந்து அன்பு இன்ன வரைக்கும் நம்ம மேல ஆண்டவர் வச்சுக்க. நம்ம ஆதிலிருந்து அன்பை கொஞ்ச நேரம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட தூரமா இருப்போம். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு உண்மையான அன்பு, சோத்திரம், மாசற்ற அன்பு, தூய்மையான அன்பு. அந்த அன்பு தான் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த அன்பு தான் நம்மளை இந்த காலை நேரத்துல எழுப்பி வைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதே மாதிரி ஆண்டவர் முதலான விசாரிக்கிறவரு, அவர் ரெண்டாவது நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒரு நபர் என்ன பண்ண ஆண்டவர் வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப பங்காளராக சோதரம் உங்களோடு கூட நெருங்கி அவர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவாங்க, உண்மையா விசாரிப்பார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை போல மனதுள்ளவர் உங்களுக்கு விசாரிப்பது. அவர் தீமோத்தேயுவை பத்தி என்ன பண்றாப்புல இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்களாக செயல்பட்ட அநேக நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், என்னை போல அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், இந்த தீமோத்தேயு குறித்து என்ன பண்றான், அவங்களை விசாரிக்கிறதுக்கு என்ன பண்றான், இங்க அதான் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ள அவனிடத்துல வேற ஒரு வேற எவனும் என்னிடத்துல இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறது, முதல்ல அவர் நம்மளை விசாரிக்க, ரெண்டாவது நமக்குன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு நபரை கர்த்தர் அனுப்புவார். எப்படி தாவீதுக்கு யோனத்தானை கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கும் ஆண்டு விசாரிக்கிறதான ஒரு நபரை கொடுத்திருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஏதோ ஆதாயத்துக்கான அப்படி இல்லை, உண்மையா விசாரிப்பாங்க. அது இடுக்கண்கள் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறா. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு மேல தனியா இருக்கும் பொழுது சில பேரை சோர்ந்து போன நேரத்துல நம்மளை யாரு விசாரிக்க போறா, நம்முடைய சரீரத்தை விசாரிக்க போறா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கவனிக்க மாட்டோம், நம்ம சரீரத்தை கவனிக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளை சரியா கவனிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் உண்மையா நம்மளை விசாரிக்கிற தேவன். அவர் இடத்துல கூட பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அவருடைய மகன் ஆஸ்பத்திரியில் இருக்கான். அவனுக்கு ஜுரம் அடிக்குது. ஆனா கூட யாருமே வரல. அவங்களோட பாட்டி வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உடனே இதை என்ன பண்ணுங்க, வேற இடத்துக்கு ஓட்டி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டு என்னால போய் என்னால அலைய முடியாது, அவங்க அப்பா அம்மா போன் பண்ணி வர சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மா வரது 8 மணி ஆகும் அப்படின்னாங்க. 8 மணி ஆகும். நான் சொன்னேன், அம்மா உங்க பேரன் தானம்மா, நீ போய் பார்த்து என்னான்னு பார்த்து, சின்ன பிள்ளையா இருக்குமா, ஜுரம் அடிக்கணுமா? இல்லைங்கய்யா, ஒரு வாரமா ஜுரம் அடிச்சிருக்கு, அவங்க அப்பா அம்மாக்கு அக்கறை, நான் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு
அவர் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே முழிக்கிறான். கர்த்தர் உண்மையாய் விசாரிக்கிறது. சில பேர் தாய் தப்புன்னு என்ன பண்ண சரியா பிள்ளைங்களை விசாரிக்கிறது இல்லை. அது உடம்புல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு விசாரிக்கல, அப்படியே அது கேர் எடுத்து என்ன பண்ணல அசால்ட்டா விடுறது. அது தலைவலி இருந்தாலும் பாக்குறது இல்லை, அது ஜுரமா. ஆண்டவர் சமூகத்துல முதலாவது ஜெபம் பண்ணி அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆகணும். ஆமே சோதனை. கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறா. நாம் என்ன பண்ண எல்லாவற்றையும் கருத்தோடும் ஞானத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். ஆமை உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களை விசாரிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களை விசாரிப்பதற்கு எங்களுக்கு இருப்பதற்காக தேவனே எங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க உண்மையாக எங்களை விசாரிப்பதற்காக சோத்திரம். எங்களை விசாரிக்கிறதுக்கு ஆண்டவரே அநேக ஆண்டவரே சொந்தங்களை கத்தறி ஆண்டவரே நபர்களை எழுப்பி வைத்திருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் சரியாக கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.